ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्थ महाराज श्री स्वामी समर्थ। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை நம்ம பருகின்றிருக்கோம். போன எபிசோடில் ரொம்ப அழகாக எப்படி ஒரு எளிமையான பக்தருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன மனக்லேசம், குழந்த மாதிரி அவருக்கு இருந்த ஒரு அந்த ஐம்புலன்களை அடக்க முடியாமல் நம்ம எல்லோரும் அவஸ்தைப்படுறோம் இல்லையா, எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது. அது மாதிரி பெரிய விஷயம் கிடைக்கிறதுக்கு மிகவும் அரிய ஒரு புதையல் கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது நம்ம அதை விட்டுட்டு ஒரு டம்ளர் காஃபி கிடைக்காதா, ஒரு கப் ஐஸ்கிரீம் கிடைக்காதான்னு அலையிற மாதிரி நம்ம தவறான நோக்கத்தில் இருக்கும்போது நம்ம மனசை நம்மளே ஆராய்ந்து நம்மளே திருத்திண்டு நம்மளுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது எப்படி சுவாமி அனுகிரகம் பண்ணி அந்த அக்னிஹோத்ரி சேஷாச்சாரி சுவாமிக்கு ஆன்மீகத்தில் முன்னேற்ற நிலையை கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது எவ்வளோ பெரிய அற்புதமான லீலையில். அது அன்று மட்டும் இல்லை, இன்றளவும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய மனங்களை ஆராய்ந்து நமக்கு எந்தெந்த ஒரு அனித்திய வஸ்துக்கள்லாம் நம்ம மனசை நம்மளை தவறாக வழி நடத்துகிறதோ அதுலேருந்தெல்லாம் வெளியில் நம்ம கேட்க வேண்டியது எல்லாமே ஒரே ஒன்று தான், சுவாமியுடைய ஐக்கிய சுபாவம். பரம்பொருளோடையும் தத்தாத்திரேயருடையும் பிரபஞ்சத்தோடையும் நம்ம ஐக்கியமாயிட்டோம்னா நமக்கு தேவை என்பதே இருக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா சம்பத்துகளும் எல்லா சந்தோஷங்களும் எல்லா நிம்மதியும் நம்மளதே அப்படிங்கிற அந்த மனப்பான்மை வந்துடும். அதே மாதிரி இந்த நரசப்பா தச்சர்னு ஒருத்தர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. சுவாமியுடைய எளிமையான பக்தர் தான் வரும் நரசப்பா தச்சர். தச்சர்னா கார்பென்ட்ரி பண்ணுறவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நரசப்பா தச்சர் வீட்டில் ஒரு எருமை மாடு இருக்குது. அந்த எருமை மாடு கண்ணுக்குட்டி போட்டால் உடனே செத்து போயிடும். அந்த கண்ணுக்குட்டி செத்து போயிடும். எருமை மாடு பால் கொடுக்காது. இது வழக்கமாக நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் சுவாமி சமர்த்தர் ரொம்ப சுபாவமாக அவர் வீட்டுக்கு வருவார், நிறைய நாள் தங்குவார். அது மாதிரிலாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சுவாமி சமர்த்தர் இந்த நரசப்பா தச்சர் வீட்டுக்கு வரும்போது அந்த எருமை மாடு ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறக்கிற சமயத்தில் இருக்குது. அதே மாதிரி சுவாமி சமர்த்தர் வந்திருக்கார். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு எருமை கன்றுக்குட்டி வெள்ளை கண்களுடன் பிறக்கிறது. ஆனால் உயிரை விடுற சுச்சுவேஷனில் இருக்குது. இறந்து விட்டது அப்படின்னு கூட நினைக்கலாம். அந்த மாதிரி கிடக்கு, உயிரற்ற கிடக்குது. அப்போ ஓடி போய் நரசப்பா சுவாமியுடைய பாதத்தில் சுவாமி இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கே, நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ணக்கூடாதா, அந்த எருமைக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு உயிர் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே சுவாமி சமர்த்தர் அப்படியே வேகமாக தன்னுடைய கால்களால் அந்த கண்ணுக்குட்டி மேலே தடவுறார். தடவினோடனே டக்குன்னு அந்த கண்ணுக்குட்டி உயிர் வந்த மாதிரி எழுந்து துள்ளி குதித்து கொண்டு ஓட ஆரம்பிக்கிறது. அந்த எருமையும் நல்ல உடல் நலத்தோட பால்லாம் கொடுக்கறது. உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் நரசப்பா தச்சர் சுவாமிகிட்ட போய், சுவாமி எனக்கு ரொம்ப பரம சந்தோஷம், உங்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சிது, உங்களால் தான் இந்த எருமை கண்ணுக்குட்டிக்கு உயிர் கிடச்சிது, இனிமேல் இந்த கண்ணுக்குட்டியும் தாயும் நல்ல நலமாக இருக்கும், அதுக்கு உங்கள் ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு நாங்கள் எல்லோருமே நன்றி தெரிவிச்சுக்கிறோன்னு ரொம்ப அவர் மேலே அன்பாக நமஸ்காரம் பண்ணுறார். அந்த நரசப்பா தச்சருடைய விளை நிலம் ஒன்று இருக்குது. அந்த விளை நிலத்தில் சோளக்கதிர் முளைச்சிருக்கு. அந்த சோளக்கதிர் நல்லா விளைச்சல் இருந்தவுடனே அவர் சுவாமி சமர்த்தரை பார்த்து, சுவாமி என்னுடைய விளை நிலத்தில் நல்ல இளம் காதுகள் மாதிரி சோளம் விளைஞ்சிருக்கு, வாங்க நம்ம, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஹர்தா பார்ட்டி, அந்த ஹர்தா பார்ட்டி பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே சுவாமி கோபமாக, யாரோட லேண்ட்ராது அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் தவற உணர்ந்து, சுவாமி நான் விதைத்த அந்த சோளத்தில் இது மாதிரி இளம் காதுகளோட சோளக்கதிர்கள்லாம் விளைஞ்சிருக்கு, அவசியம் வாங்க சுவாமின்னு சொல்லி அவர் கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போனோன்னே அங்கே இருக்கிற அவருடைய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து வராங்க. அவங்க அந்த சோள கதிர்கள்லாம் அறுக்கிற நேரத்தில் போய் நிற்கும்போதே எதேச்சியாக அங்கே நிறைய கரும்பும் வருது. அந்த வயலுக்கு கரும்பும் வரவே எல்லாத்தையும் வெட்டி ஒன்று ஒன்றா பார்ட்டி மாதிரி எல்லாருக்கும் அவர் சப்ளை பண்ணுறார் நரசப்பா தச்சர்.
அப்போ சுவாமி மாத்திரம் அந்த கரும்புகள்லாம் எடுத்து குழந்த மாதிரி கரும்பெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு கீழே மண்ணில் போட்டு அந்த கரும்பை புதைக்கிறார். அந்த மாதிரி அவர் சுவாமி செய்யக்கூடிய சமிக்ஞைகளை புரிஞ்சிக்கக்கூடிய திறன் நரசப்பத்தச்சருக்கு இருக்கிறதுனால, ஏன்னா அவருடைய அத்தியந்த பக்தராக இருக்கிறதுனால அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, ஓஹோ இந்த நிலத்தில் இனிமேல் நம்ம கரும்பு விளைச்சா இன்னும் நிறைய நல்ல விளைச்சல் கிடைக்கும், சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுறார், நம்ம காமிச்சு கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது கரும்பு பயிரிடுறார். கரும்பு பயிரிட்டு சுவாமி ஆசீர்வாதம் பண்ண மாதிரியே, சுவாமி காமிச்சு கொடுத்த மாதிரியே 20 மடங்கு விளைச்சல் நல்ல பிரமாதமாக வருது அவருக்கு. ஒரு காலகட்டங்களில் சுவாமி அவர் வீட்டுக்கு வர்றார். வந்தால் 7-8 நாள் தங்கிட்டு இருக்கார் சுவாமி. இவர் என்ன பண்ணுவார், சுவாமி நம்ம வீட்டை விட்டு போயிட போகிறாருன்னு சொல்லிட்டு சுவாமி போகிற வழியில் படுத்துட்டுருவார். படுத்துட்டு சுவாமி போக விடாமல் அப்படியே அவர் நம்ம வீட்டிலே வச்சுக்கணுங்கிற மாதிரி ஒரு அன்பாக அவரை பிளாக் பண்ணுவார். ஆனால் ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த 7 நாள் ஆனோடனே அவருடைய விளை நிலத்தில் விளைச்சல் அமோகமாக இருக்கவே கதிரை இருக்க வேண்டிய நேரம் வந்துடுறது. அந்த நேரத்தில் இவர் சுவாமி இங்கே இருக்கார், இவரும் இப்படி படுத்துட்டு இருக்கார். இவர் மனசில் லேசாக ஒரு எண்ண ஓட்டம், ஆஹா சுவாமி இன்றைக்கி இங்கே இருக்கார், நம்ம சுவாமியை விட்டுட்டு போனோம்னா நம்ம விளைச்சல்லாம் நம்ம எடுக்கிறதுக்குள்ளே சுவாமி போயிடுவார். ஆனால் சுவாமி இங்கே இருந்தார்னாக்கா நமக்கு அவ்வளோ பெரிய விளைச்சல் இருக்கே, அந்த விளைச்சல்லாம் போயிடுத்துனா கஷ்டமாயிடுமே, இந்த விளைச்சல் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கிளேசம் மனசில் வருது. இதை தெரிஞ்சின்றவுடனே அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்து சுவாமி கிடக்கடன்னு வெளியில் போயிட்டார். வெளில போகும்போது ஒரு ஓடி போய் அவர் பாதத்தில் விழுந்து, சுவாமி நான் மன்னிச்சிருக்கோம், நான் பண்ணது தப்பு அப்படிங்கிறார். இல்லை உனக்கு விளைச்சல் தான் முக்கியம், அதனால் நீ போய் நிலத்தை பாரு, உனக்கு சுவாமி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கடன் கிளம்பி போய்டுறார். அந்த ஒரு நிமிஷம் நம்ம சுவாமியுடைய விலை மதிப்பற்ற அந்த ஒரு அனுகிரகத்தையும் கடாட்சத்தையும் மறந்துட்டு அல்பத்தனமாக யோசித்து, எப்போ ஒருத்தர் ஸ்வீட்டுக்கு ஆசைப்பட்டாரோ அது மாதிரி விளைச்சலுக்கு ஆசைப்பட்டு எல்லாமே இறைவன் கொடுப்பது தான். ஏன்னா இறைவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. எப்படி சத்குரு நமக்கு இவ்வளோ தூரம் விஷயங்களை கொடுத்துருக்காரோ, இவ்வளோ சம்பத்துக்களை கொடுத்துருக்காரோ, இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரோ, அவரால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சந்தோஷத்தை கெடுக்க போகிறார். அந்த ஒரு உண்மையான எண்ணம் நம்ம தோண வேண்டாமா? ஆனால் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு மாயைக்கு ஆட்பட்டு கடவுளை விட்டுட்டு கை கட்டக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ஈஸியாக நம்ம மனசை விட்டுறோம். அப்படி விடும்போது மனம் நம்மளை தவறான வழியில் எடுத்துன்னு போயிடுது, நமக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான பாதையை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீலை மூலமாக சுவாமி நமக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் விட்டுட்டு போனோன்னா இவர் போய் சுவாமிகிட்ட போய் எவ்வளோ மன்றாடினாலும் சுவாமி திரும்பி வரல. சுவாமிக்கு கோபம். என்னன்னு கேட்டால், எப்போ ஒரு அரிய பொக்கிஷமாக அவரே இவர் வீட்டில் தங்கியிருக்காரோ அதை இவர் புரிஞ்சிக்காமல் அந்த ஒரு ஸ்ப்ளிட் செகண்டில் மனசு எதையோ தேடி போய்டுறது. அதை நல்லா உணர்ந்து கொண்டதுனால தான் சுவாமி அந்த நேரத்தில் நரசப்பத்தாச்சரை விட்டுட்டு போய்டுறாரு. இது மாதிரி சுவாமி பல விஷயங்களில் நமக்கு ஒவ்வொரு லீலைகள்லேயும் இறைவனை தவிர நம்ம வேறு எதையுமே நாடி போகக்கூடாது. நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவருடைய பிரசாதமாகவும் அவருடைய அனுகிரகமாகவும் எடுத்து அனுபவிக்கலாமே ஒழிஞ்சு நம்ம அதில் மூழ்கி இதை விட்டுறக்கூடாது. அதனால் இது சுவாமி சமர்த்த லீலாமிர்தத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு வேண்டியது எல்லாமே இறைவன் தான். இறைவனோட அருள் இருந்தால் போகிறோம், நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆனால் இறைவனை எந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. சத்குரு நம்ம எந்த விஷயத்துக்காகவுமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம ஆன்மீக பாதையிலேருந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவுமே நம்ம விலகக்கூடாது. மற்றவை எல்லாம் நம்மை தேடி சேரும். ஆனால் இதை மட்டும்தான் நாம் தேடி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவர் அது மாதிரி பண்ணுறார். இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு நோட் புக் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வாரத்துலேயும் நம்ம இதை புரிஞ்சிட்டோம், இந்த வாரத்துலேயும் நம்ம இதை புரிஞ்சிட்டோன்னு. அதே மாதிரி நம்ம பாபா சொல்கிற மாதிரி, ஷிரடி சாய் பாபா சொல்கிற மாதிரி இந்த சச்சரித்தங்கள் எல்லாத்தையுமே நம்ம தியானம் பண்ண தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய மனம் எல்லாமே அந்த ஆன்மீகத்தை நோக்கி திரும்பும். அந்த மாதிரி திரும்பும்போது அதை திரும்ப நம்ம மனசில் நம்ம தியானம் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றங்கிறது ரொம்ப அழகாக எளிமையாக நேர்கோட்டில் போகும்.
அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை நாம் அடுத்த வாரமும் தொடர்ந்து பருகுவோம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.